எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. மேஷராசிக்காரர்களை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் நிறைய வீடியோக்களில் சார் மேஷராசிக்கு நல்லது நடக்குது, நல்லது இதாகுது, அது இது நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் மேஷராசிக்காரர்களுடைய கணிப்புப்படி சார் எல்லோரும் சொல்கிறாங்க, ஆனால் ஒன்றும் நல்லது நடக்கிற மாதிரி தெரியலையே. இன்றைக்கி நிலைமையிலையும் கடன் பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்குது. சின்ன சின்ன சொத்து விவரங்கள், சொத்து ரீதியான பிரச்சனைகள் வந்து இந்த ஒரு மாத காலமாகவும் கொஞ்சம் நடந்துட்டு தான் இருக்குது. அண்ணன் தம்பி தகராறு, பக்கத்து நிலத்துக்கார தகராறு, காடு தகராறு, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ஏதோ ஒன்று இத்தனை நாள் சேர்த்து வச்சது சின்ன சின்ன விஷயங்கள்னால பிரச்சனை, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு தானே சார் இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. அது எப்படி சார் அப்படின்னு கேட்குறவங்கலாம் இந்த வீடியோ ஒரு அருமையான ஒரு மருந்தாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற விஷயங்கள், நீங்கள் செய்ய போகிற விஷயங்கள் எல்லாத்த பற்றியுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தெளிவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒன்றும் வளவலா கொலக்கொலான்னு எல்லா இடத்துலையும் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயத்தை வச்சு கணிச்ச ஒரு விஷயம். அதே மாதிரி மேஷராசி அப்படின்னா 100% பேருக்கு இது நடக்குதா, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே சார் அப்படிங்கிறவங்களாம் தனிப்பட்ட ஜாதகம்னு ஒன்று இருக்குதுங்க. இப்போ நம்ம சொல்கிறது பொது பலன் தான். ஸோ நீங்கள் வந்து தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தான் வந்து அதில் ஃபுல்லாக கால்குலேட் முடியும். ஒரு விஐபி ஜோதிடனுடைய நம்பர் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன். அவர் பிரபல ஜோதிடர், நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் நிறைய ஆக்ட்ரஸ்க்கும் ஜோதிடம் பார்க்குறவர். ஸோ இப்போவுமே நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கு ஜோதிடம் பார்த்து கணிச்சு கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் ஃபோன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு லக் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபோன் எடுத்தார் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனையை சொல்லி சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்க, இப்போ நம்ம முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்து பேசலாம். மேஷராசிக்காரர்கள் சார், இன்னைத்து காலகட்டத்திலையும் மேஷராசிக்காரர்கள் அதிகமாக வந்து செலவு பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அதிகமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சொத்து ரீதியானது, மக்களின் தொடர்பு ரீதியானது, அதே மாதிரி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ரீதியான தொழில்களில் இருக்கக்கூடிய இந்த மேஷராசிக்காரர்கள் முருகனினுடைய ஒரு செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லலாம். சரி, என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து கஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்த ஒரு ராசி தான் இந்த மேஷராசி. இதை போய் நீங்கள் என்னமோ முருகனின் செல்ல பிள்ளைன்னு சொல்கிறீங்க அப்படிம்பீங்க. இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, இன்றைக்கி நீங்கள் என்ன தான் சொல்லலாம், நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறீங்க அப்படின்னாலும், ஆனால் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக தப்பிச்சு வந்துடுவீங்க. ஏதோ ஒரு லக்கு வந்து காப்பாற்றி விடுது, ஏதோ ஒன்று காப்பாற்றுது. அது தெய்வ சக்தியாக என்னன்னு உங்களுக்கே தெரியாது, ஆனால் உங்களை காப்பாற்றிட்டு இருந்தது தெய்வ சக்தி தான். இந்த மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய லக்கு அதுதான். நீங்கள் எட்ஜி வரைக்கும் போவீங்க, ஒரு பிரச்சனை இல்லை. எட்ஜில் போய் உங்களுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துரும். ஸோ சிலருக்கு வந்து இல்லை சார் அப்போல்லாம் ஒன்றும் பண்ணலையே அப்படிங்கிறவங்க தனிப்படையான ஜாதகம் பார்த்துக்கோங்க. உங்களை விட வலுவான ராசிகள், உங்களை விட வலுவான கிரக மூமெண்ட் இருக்கக்கூடிய ராசிகள் வந்து உங்கள் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா இதை வந்து ஓவர்டேக் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்கலாம். சரி சார், இதில் இன்னொரு முக்கியமான விஷயம். இப்போ கடந்த காலத்தில், அதாவது இந்த ஒரு 2-3 வருடங்களாக நீங்கள் செய்யக்கூடிய தொழிலானது மக்கள் சேவை பண்ணக்கூடிய தொழிலாக பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த தொழிலில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களுடைய பேர் நிலைக்கிற அளவுக்கு நீங்கள் அந்த தொழில் வந்து முன்னேறிட்டு தான் வந்துருவீங்க. நீங்கள் ஆஃபீஸ் வேலை பார்க்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு அரசு துறையோ, ஏதோ ஒரு மக்கள் சார்ந்த விஷயமோ, இல்லை ஏதோ ஒரு ப்ரைவேட்டில் வேலை பார்த்துருக்கீங்களோ, இல்லை நீங்களே சொந்த தொழில் வச்சுட்டு இருக்கீங்களோ, இவங்க வந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஏதோ ஒரு வகையில் சேவை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அதில் ஆட் ஆகிருக்கிற மாதிரி ஒரு தொழில் தான் நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க. அதாவது பேர்லேயே சேவை இல்லை, அந்த செயல் வந்து ஒரு சேவை சம்மந்தப்பட்ட செயலாக வந்து நீங்கள் பண்ணிட்டுருப்பீங்க. அந்த ஒரு விஷயத்தில் எந்த ஒரு ப்ராப்ளம் எல்லாம் போயிட்டு இருந்தது. ஆனால் மற்றவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருந்த ஒரு வேலை மாதிரியே உங்களுக்கே நீங்கள் ஒரு செய்ய வேண்டிய வேலை, ஒரு நில தகராறு நீங்கள் வந்து சால்வ் பண்ணி வச்சுருப்பீங்க இது மாதிரி மற்றவங்களுக்கு, அது மாதிரியே உங்களுக்கு நீங்கள் சால்வ் பண்ணிட்டு ஒரு ரேஞ்சாகவும் இருக்கும். சார், இன்னைத்து காலகட்டத்திலேயே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு வண்டி வாகனமோ இல்லை வீடு அந்த மாதிரிலாம் எல்லாமே ஃபிக்ஸ் ஆகி தான் இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் கடன் இருக்குது. அந்த கடன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ண முடியும். ஃபுல் நீங்கள் வந்து லாக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மேஷராசி பொறுத்த வரைக்கும். ஆனால் அது வந்து இருக்கிற அளவுக்கு கடனாக வந்து உங்களுக்கு போகவே போகாது. அது நீங்கள் வந்து மைண்டில் நினச்சிக்கிறோம். அதே மாதிரி உடல் ரீதியான விஷயங்களில் ரொம்பவே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். திருமணம் ஆகாதவங்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு காலகட்டம். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம். ஸோ வெளி ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். குழந்தைக்கு நீங்கள் தயாராகிறீங்க அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி உடலை நீங்கள் வந்து சரி பண்ணிக்கோங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு உடல் ரீதியான விஷயங்களில் ரொம்பவே கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் விட வேண்டாம். அதே மாதிரி திருமணத்துக்கு ஸ்டெப் எடுக்காமல் இருக்குது சார், ஜாதகத்தில் அது இருக்குது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்டெப் எடுக்காமல் இருக்குன்னா ஸ்டெப் இப்போலேருந்து எடுத்துருங்க. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இது ஒரு வீடு கட்டுறதுக்கு கால் போடுற மாதிரி. நீங்கள் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு தான் சார் கல்யாணம் பண்ணுற ஐடியா அப்படின்னு இருந்தாலும் ஸ்டெப் எடுக்கிறது இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்புக்கு கிடைக்கிறது லக்கு அப்படின்னு சொல்லலாம். சார் ரொம்ப வருஷமாக இப்படி தான் சார் சொல்கிறாங்க. ஒரு 5-6 வருஷமாக பொண்ணு தேடுறேன் சார், பொண்ணு கிடைக்கல. 10 வருஷமாக பொண்ணு தேடுறேன் சார், பொண்ணு கிடைக்கல. இவங்களெலாம் இந்த இடம் வந்து ஒரு மேடு. இந்த மேடு வந்து டக்குன்னு ஏறினீங்கன்னா பிடிச்சிக்கலாம். இது ஒரு 3-4 மாத காலங்கள் ஒரு மேடு. இந்த மேடில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும். டக்குன்னு அந்தாண்ட கொஞ்சம் இறங்கி ஏறக்கூடிய தருணமாகவும் இன்னும் ஒரு சில காலகட்டங்கள் இருக்குது. அதனால் இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. மறுபடியும் அந்தாண்ட 1 வருஷமோ 2 வருஷமோ உங்களோட தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து தான் வந்து மீதி எல்லாத்தையுமே ரெடி பண்ண முடியும். ஸோ அதனால் குழந்தை பேர் இல்லாதவங்களும் உடல் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு அதுக்காக கொஞ்சம் பாருங்கள். ஏதாவது டாக்டர் பார்க்கணும் அப்படின்னாலும் கொஞ்சம் முன்னாடியே பாருங்கள். அதே மாதிரி உடல் ரீதியான விஷயங்களில் ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்தாலும் உடனே டாக்டரை பார்த்துருங்க. ஒரு முழுமையாக ஒரு ஃபுல் செக்கப் பண்ணுறது,
ஏதாவது ரத்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை ப்ரெஷர் செக் பண்ணிக்கிறது, நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஃபால்ட் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் சரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சொத்து தகராறுகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. அது காரணம் உங்களுக்கு கிரக நிலையில் இடமாற்றத்திற்கான இது உங்களை தள்ளுறதுக்கு பார்க்கும். ஸோ அதே மாதிரி உங்களோட கையில் இருக்கிற நிலம் வேறையும் ஆக்குபை பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. பட் ஃபைனலாக நீங்கள் அதை சால்வ் பண்ணி நீங்கள் கரையும் பண்ணி அதை ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் எல்லாமே சரி பண்ணிக்குவீங்க. இந்நேரம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வண்டி வாகனத்தில் ரொம்பவே கவனம் தேவை. வண்டி வாகனம் வச்சுட்டு இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. சார் நான் டிரைவர் போட்டு வண்டி ஓட்டுறேன் அப்படின்னாலும் நீங்கள் அதில் இருக்கிற இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவங்களை நம்பி நீங்கள் கையெழுத்து போடுறது, கொஞ்சம் நிலம் விட்ருங்க சார், அவங்க இப்போதைக்கு ஷெட்டு போடுறோங்கிறாங்க, ஒரு கார் ஷெட்டு இப்போதைக்கு சும்மா அட்டை மட்டும் போட்டுக்கிறேங்கிறாங்க, ஒரு ஆட்டு பண்ண மாதிரி ஏதாவது இப்போதைக்கு போட்டுக்கிறேங்கிறாங்க. எந்த ஒரு இதுவும் இப்போ கொஞ்சம் பார்த்து பண்ணுறது கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். மற்றபடி ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு நிலத்துக்கு நீங்கள் விட்ட பிரச்சனைக்கு தான் இப்போ நீங்கள் எல்லாம் சால்வ் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட குடும்ப ரீதியான விஷயங்களில் கையெழுத்து போடுற விஷயம், பத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயம், செட்டில்மெண்ட் கொடுக்க வேண்டிய விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள், எங்கேயாவது பணம் கொடுக்க வேண்டிய விஷயம், குடும்ப ரீதியான விஷயங்கள்னு கூட சொல்ல முடியாது, வெளியே எங்கேயாவது பண ரீதியான விஷயங்கள், நீங்கள் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடியதெல்லாம் கணக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பெட்டர். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே அந்த மாதிரி தொழிலில் தான் இருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளமாக தெரியாது. நம்பிக்கையின் பட்சத்தில் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அதுவே உங்களுக்கு இதாக பண்ண அளவுக்கு நீங்கள் விட்டுறக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய தொழிலானது கொஞ்சம் ஓரளவுக்கு மேன்மை தரக்கூடிய ஒரு நேரமாக இது அமையுது. இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு செகண்ட் பிரான்ச், நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே ஒரு செகண்ட் பிரான்ச் போடலாம்னு நினச்சிருப்பீங்க, இல்லை ஒரு புது மிஷின் போடலாம்னு நினச்சிருப்பீங்க, நான் ஒரு புது இடத்த பிடிக்கலாம்னு நினச்சிருப்பீங்க, இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அது கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்கு. என்ன சார் நான் அதை ட்ரை பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் தள்ளி போயிட்டே என்ன பண்ணணும்னு தெரியல. இது ஒரு நல்ல வாய்ப்பு சார். உங்களுக்கு கொஞ்ச நாளில் உங்களுக்கு எல்லாமே அமைய போகுது. இப்போயுமே பாருங்கள், ஒரு வீடு ஆல்ட்ரெலாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த சமயத்தில் கண்டிப்பாக ஒரு வீடு ஆல்ட்ரு பண்ணியிருப்பீங்க, இல்லை வீடு கட்டாமல் கட்டிகிட்டு இருப்பீங்க, இல்லை ஒரு வீடு புதுசாக மாறி இருப்பீங்க, இல்லை இடமாற்றம் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பீங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில், இல்லை தங்கி இருக்கிற சம்மந்தப்பட்ட விஷயத்தில், இல்லை லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு செங்கலாவது எடுத்து வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் உங்களுக்கு இனிமேல் மாற்றங்கள், சின்ன மாற்றங்கள் வரப்போகுது. அது 90% சிலது நல்லதாக தான் போகுது. ஒரு 10% அது தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். ஏன்னா மேஷராசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு சொல்லும் போது அது நல்லதாக போய் விடுவதும் இதாக போய் விடுவதும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தா இருக்குது. ஸோ மற்றபடி உங்களுக்கு பெரிய லாஸ்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் எல்லாமே சேஃபாக தான் வச்சுருப்பீங்க ஏற்கனவே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அது கரெக்டாக தான் இருக்குது. உடல் ரீதியான சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் பார்த்துருக்கணும். சொத்து ரீதியான சம்மந்தப்பட்ட விஷயங்கள், லேண்ட் ரீதியான சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அசைய சொத்துக்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது பெட்டர். அதான் முன்னாடி சொல்லிட்டேன், பத்திரம் சம்மந்தப்பட்டது, செட்டில்மெண்ட் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துருக்கிறது பெட்டர். புதுசாக வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. ஏன்னா இப்போ எல்லாமே கொஞ்சம் அமையக்கூடிய நேரமாக தான் உங்களுக்கு இருக்குது. நல்லதாக தான் அமைய போகுது. இருந்தாலும் தனிப்படையான ஜாதகம் பார்த்துட்டு நீங்கள் வாங்குறது ரொம்பவே பெட்டர். அதே மாதிரி முடிஞ்சால் முருகர் கோயிலுக்கு ஏதாவது ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அது ரொம்பவே நல்லது. நீங்கள் ஆஃபீஸ் நடத்திட்டுருக்கீங்க, இல்லை ஏதாவது தொழில் நிறுவனம் நடத்திட்டுருக்கீங்க அப்படின்னா அதில் சின்ன சின்ன தகராறுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அது ஒரு மனஸ்தாபம் மாதிரியும், அது பெருசாகுதோ இல்லையோ, ஆனால் அது இன்றைக்கே நீங்கள் அதை கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா வருங்காலத்தில் பிரச்சனை வராமல் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வெளியாட்களின் மூலமாக, புது தொடர்பு, யாரோ ஒருத்தர் புதுசாக பார்க்குறாங்க, ஒரு நம்பருக்கு அக்கௌண்ட்டுக்கு போட சொன்னாங்க, அது தெரியாமல் வேறு யாருக்கோ போயிடுச்சு, அவன் அமௌண்ட் எடுத்து செலவு பண்ணிட்டான், இந்த மாதிரி விஷயங்கள், இல்லை நீங்கள் யாருக்காவது ஒன்று போட்டிருக்கீங்க, ஏதோ ஒரு சின்ன ஒரு எரர், அந்த எரர் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் பண்ணுற தப்புக்கு அது தேவையில்லாமல் ஒருத்தர்கிட்ட பேச்சு வாங்குற மாதிரி நிலைமைகள்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் பார்த்து பணிஞ்சு போகிறது ரொம்பவே நல்லது. தப்பு உங்கள் மேலேயும் இருக்கிறதுக்கு இந்த சமயம் அதிகமான வாய்ப்புகளும் இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் செய்யக்கூடிய வேலையை செஞ்சுட்டே இருப்பீங்க, ஒரு சின்ன எரர் உங்களுக்கே தெரியாமல் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பீங்க, இதெல்லாம் ஒரு தப்பா, சரி பண்ணிக்கலாமா அப்படிங்கிற விஷயம். ஆனால் எதிர்த்து தரப்பில் அது சின்னதாக நினைக்க மாட்டாங்க, கொஞ்சம் பெருசாக நினச்சி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இந்த 3 மாத காலகட்டத்தில் உங்களுக்கு நடந்திருக்கலாம், அல்லது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கலாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக நீங்கள் உங்களோட ஒர்க்கை பார்த்தீங்க அப்படின்னா சரியாக போயிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், முன்ன சொன்னது தான், தடைகள் இருக்குது, அந்த இது நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களாம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். வியாழக்கிழமைகளில் நீங்கள் எந்த அம்மன் கோயிலுக்கு போனால் சுற்றி வரும்போது தட்சிணாமூர்த்தி இருப்பாங்க. தட்சிணாமூர்த்திகிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண போகிறோம், அதுக்கு தடைகளாக இருக்குது, அதை கொஞ்சம் சரி பண்ணுங்கள் அப்படின்னு வணங்கிட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் அது ரொம்பவே உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். திருமணம், குழந்தை ரீதியான விஷயங்களுக்கும் அது ரொம்பவே நல்லது. நீங்கள் அதற்கு தகுந்தாற் போல் உடலில் வலிமைப்படுத்திக்கோங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் உடல் முக்கியமான ஒரு விஷயம். ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஆரோக்கியம், இன்னொன்று பார்க்க வேண்டியது நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் ரொம்பவே நீங்கள் அப்படியே எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு நீங்கள் கையெழுத்து போடுறது, பணம் சம்மந்தப்பட்டது, அதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை மறக்காமல் சொல்லுங்கள்.
ஓம் சுப்பிரமணியரே போற்றி, ஓம் சுப்பிரமணியரே போற்றி, ஓம் சுப்பிரமணியரே போற்றி அப்படிங்கிற வார்த்தையை சும்மா இருக்கிற டைமில் அப்பப்போ 3 டைம் நீங்கள் வந்து சொல்லுங்கள். இதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்லேயும் பதிவிடுங்க. இது ஒரு மிகப்பெரிய நன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையும். ஸோ இது நீங்கள் சொல்லி பாருங்கள். என்ன சார் முருகருடைய பேர் தானே இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதோட அவுட்புட் உங்களுக்கு அவருமே தெரியும். ஓம் சுப்பிரமணியரே போற்றி, ஓம் சுப்பிரமணியரே போற்றி, ஓம் சுப்பிரமணியரே போற்றி அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒரு மிகப்பெரிய நன்மையை தரும். ஸோ நம்ம சேனலில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. மற்ற எந்த ஒரு பிளாட்ஃபார்மில் பண்ணாலும் நீங்கள் வந்து இனிமேல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா வாரம் நம்மளோட ராசிகள், இப்போ மேஷம் அப்படின்னா மேஷத்தை பற்றி வாரம் நம்ம வரப்போகுது, ரிஷபம் அப்படின்னா ரிஷபத்தை பற்றி வாரம் வரப்போகுது. எல்லா ராசிகளை பற்றியுமே தனிப்படையாக கணிச்சு நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே. உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நன்றி.